மதுரை அலங்காநல்லூர் அருகில் ஆனா கோயில்பட்டில் அமைந்துள்ள சுவாமி சிவானந்த பரமசிவன் ஆன்மீக தோட்ட அறக்கட்டளையின் நிறுவனர் சொக்கலிங்கம் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு நாள். இன்னைக்கு வந்து இந்த அம்மா வந்து சவுந்தலா, இவங்க வந்து ராஜபாளையத்தில் வாழ்றவங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் உபதேசம் வாங்கி நல்லா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜீவ சமாதி ஆன உடம்பு எப்படி இருக்கும் உதாரணத்துக்காக அந்த மெசேஜ் போறேன் நான். இப்போ பாருங்க, இறந்து போனாங்கன்னா மூச்சு வெளியே போயிடுச்சுன்னு சொன்னா 3 மணி நேரத்தில் பாடி விரைச்சி போயிடும், கையில விரைச்சி போயிடும், மறக்க முடியாது, பண்ண முடியாது. இப்போ பாருங்க, இந்த அம்மா ஜீவ சமாதியா இருக்கு. இந்த புருவத்தை பாருங்க புடைச்சிருக்கு, இந்த இடத்த புடைச்சிருக்கு. இந்த கையை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, கையெல்லாம் மறக்கிறதுக்கு எப்படி இருக்கு. இந்த கையெல்லாம் பாருங்க எப்படி மறக்கிறதுக்கு. இந்த காலை பாருங்க எப்படி எடுக்கிறோம், இப்படி மறக்கிறோம், இப்படி எடுக்கிறோம், இப்படி மறக்கிறோம். இதுதான் சமாதியான நிலை. செத்து போயிருந்தாங்கன்னா வேற பேர் செத்து போனா விரைச்சி போயிடும். இப்ப வந்து இவங்க வந்து நேத்து வந்து 7/7/2026 நேத்து வந்து காலைல 8-9 மணிக்கு சமாதியா இருக்காங்க. இன்னைக்கு வந்து 8/7/2026 இன்னைக்கு கிட்டத்தட்ட 22 மணி நேரம் ஆயிருக்கு. 22 மணி நேரத்தில் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உடம்பு பிளெக்சிபிளா இருக்கு. இதுதான் ஜீவ சமாதி. இதை அடையிறதுக்கு தான் இந்த மகான்கள்லாம் வந்து நிறைய வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க. அதாவது விக்கிர வழிபாடு, ஆராதனைகள், கீர்த்தனைகள் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காண்டி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. இது எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்காங்க. எத்தனையோ பேர் தோன்றி இருந்தாலும் இன்னைக்கு அவங்க நல்ல கருத்தான் சொல்லியிருக்காங்க. சொன்னா தப்புன்னு சொல்ல முடியாது. அது சிவானந்த பரமேஸ்வரர் வந்து இந்த ஜீவன் மேல்நிலை அடைஞ்சு மறுபிறப்பு இல்லாம சமாதியார நிலையை சொல்லிக் கொடுத்தவர் சுவாமி சிவானந்த பரமேஸ்வரர் தான். காரணம் என்னன்னா, இந்த மூச்சு வந்து இரவுலையும் இருக்கு, பகல்லையும் இருக்கு. இரவுல இருக்கு நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, பகல்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாமே தெரியுது. காரணம் வந்து அந்த மூச்சு வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இல்லை. நைட்ல தூங்கியில வந்து சமமா இருக்கு. 10 இன்ச்சு ஏறினா 10 இன்ச்சு இறங்கும், 8 இன்ச்சு ஏறினா 8 இன்ச்சு இறங்கும். பகல்ல வந்து வேரியேஷன், அந்த வேரியேஷன் மூச்சு போக்குவரத்து மாறுறதுனால தான் அந்த மாயை எல்லாமே தெரியுது. அதனால வந்து இந்த மூச்சு பயிற்சியை வந்து சாமி வந்து சிவானந்த பரமேஸ்வரர் சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி பண்றது, இரவுல இருக்க மூச்சு மாதிரி பழகணும் சொல்லி கொடுத்தாரு. அது பேர் சித்த வித்தைன்னு பேரு. அது வந்து சாமி வந்து சிவானந்த பரமேஸ்வரர் தோன்றி 5 ஆசிரமத்தை உருவாக்கி, சித்தாசிரமத்தை உருவாக்கி இருக்காரு. அது வந்து கேரளாவில் ஒரு 4 ஆசிரமம், வடகரை, ஈயூர், காயனா, திருவனந்தபுரம். அதே தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆசிரமம், சேலம் ஆத்தூர் அம்மம்பாயத்தில் வந்து ஆசிரமத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க.